உண்மையுள்ளவன். அல்லேலூயா. தேவன் இந்த 2025ஆம் ஆண்டு இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா உண்மை. அல்லேலூயா. உண்மை. ஆமென். அநேகருடைய வாழ்விலே கடைபிடிக்க முடியாத மிகுந்த சிரமமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டா உண்மை. அல்லேலூயா. உண்மையாய் நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, தேவனுக்கும் சரி, நாம் உண்மையாய் நாம் இருப்பது அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை கொண்டு இந்த வருடமாவது என் ஜனம் எப்படி இருப்பாங்க, என் பிள்ளை எப்படி இருப்பாங்க, உண்மையாய் இருப்பார்கள் என்று தேவன் நமக்கு கிருபையாய் இந்த வருடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை மாத்திரம் நான் சீக்கிரமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உண்மை. ஆமென். நம்முடைய இருதயத்தை பார்த்து, மனசாட்சியை பார்த்து, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், பல நேரங்களிலே நாம் மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இல்லாமல் இருக்கிறோம், உண்மை இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மை. உண்மை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாய் சமாதானமாக என்ன செய்யாது, இருக்காது, சந்தோஷமாய் இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல என் இருதயம் கசந்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியம், நீங்க வெளியே எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களிடத்துல நான் தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்க குடும்பத்தில் எப்படி இருங்க, கேட்கல, உங்க கணவனிடத்துல எப்படி இருங்க, உங்க மனைவியிடத்துல எப்படி இருங்க, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன் என்னை இன்னும் அவித்து போடாமல், ஏன் இன்னும் ஆண்டவரனை சிதைத்து போடாமல், வரக்கூடிய ஆபத்திலிருந்து, வரக்கூடிய நாசமோசத்திலிருந்து, வரக்கூடிய அழிவிலிருந்து இயேசு என்னை காப்பாற்றினதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு என்று கேட்டால், இந்த வருடத்தில் என் ஜனம் எப்படி இருப்பாங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருங்க, ஆலயத்துக்கு உண்மையா இருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையா இருங்க. அல்லேலூயா. இந்த உண்மைன்னு சொல்லும் போதுதான் நம்முடைய முக பாவனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுகிறதா இருக்கிறது. ஆமென். ஒருவேளை பாஸ்டர் என்னதான் சொல்றாரா, என்னதான் குத்தி பேசுறாரா அப்படின்லாம் நம்முடைய இருதயம் நினைக்க தோணும். அல்லேலூயா. ஏனென்றால் உண்மை பல நேரங்களிலே நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா கசக்கும். உண்மையை சொல்லிட்டா எளிதளவில் என் இருதயம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. சீக்கிரத்திலேயே இந்த உண்மையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பொய்யை நம்ம ஈஸியா என்ன செஞ்சிருவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். பொய்யான ஒரு வார்த்தை, பொய்யான ஒரு வாழ்வு, மாய்மலமற்ற ஒரு காரியத்தை எளிமையாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுமோ. ஆனா உண்மை பல நேரங்களிலே நமக்கு கசப்பை உண்டாக்கும். இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே என் தேவன் உங்களிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறார், நீங்கள் கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் சங்கத்துக்கும் சபைக்கும் எப்படி இருக்க வேண்டுமா, உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறத ஆண்டவருக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தருவீங்களா? தருகிறேன்னு சொல்றேன். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லலாம். இந்த உண்மை உள்ளவன் எப்படி இருக்க மாட்டான்னு கேட்டா அசதியாய் இருக்க மாட்டான். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், 2 நாளாகமம் 29வது அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே இயேசு என்னை ஜீவனோடு நுழைய வைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவன் உண்மை உள்ளவன் என்று. அல்லேலூயா. இந்த உண்மை உள்ளவன் எப்படி இருக்க மாட்டான்? அசதியா இருக்க மாட்டான். அல்லேலூயா. சோம்பேறியா என்ன செய்ய மாட்டான்? கேட்கல. சோம்பேறி, அவன் சோம்பேறியாய் அசதியாய் ஒரு காலம் இருக்க மாட்டான். அசதியாய் இருக்கிறவன் தேவனை ஆராதிக்க முடியாது. அசதியாய் இருக்கிறவன் தேவனை தரிசிக்க முடியாது. அசதியாய் இருக்கிறவன் உண்மையாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. அசதி இந்த வருடத்துல உன் வாழ்க்கையை விட்டு விலகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க ஆசாரிகளை பார்த்து சொல்லுகிறார், தூபம் காட்டுகிறீர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அசதியாய் இருக்கிறது என்ன காரணம்? அசதியாய் இராதே. உன் குடும்பத்தை நடத்துவதில் எப்படி இராத? அசதியா இருக்காத. சாட்சியா இருப்பதில் எப்படி இருக்காத? அசதியா இருக்காத. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில் எப்படி இருக்காத? ஊழியம் செய்வதில் அசதியா இராதே. அசதியா இருந்தால் பிசாசானவன் உன் வாழ்விலே வந்து என்ன செய்வான்? ஆசீர்வாதத்தை பிடுங்கி போவான். ஏன் இன்னும் பிரச்சனை? ஏன் இன்னும் பிரச்சனை நீங்கள? ஏன் அடிக்கடி போராட்டங்கள்? நான் அசதியா இருக்கிறேன். சோம்பேறி. அல்லேலூயா. ஒரு காலம் சோம்பேறி என்ன செய்யக்கூடாது? இதை எடுத்து அங்கே வைக்கணும் அப்படின்னா சோம்பேறி, அங்கே போகணும் அப்படின்னா சோம்பேறி. அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா சோம்பேறி. சோம்பேறிக்கு என்ன வரும்னு கேட்ட ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம். அல்லேலூயா. தரித்திரத்தை நீங்க ஒரு நாள் வாஞ்சிக்காதீங்க. தரித்திரத்தை ஒரு நாள் நீங்க விரும்பாதீங்க. ஏன்னா சோம்பேறியுடைய வாழ்வு எப்படி இருக்குமா? தரித்திரமா இருக்கும். உண்மை உள்ளவனுடைய வாழ்வு கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதத்திலும் எப்படி இரு? ஜாக்கிரதையாயிருங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. ஆவியிலே கர்த்தருடைய ஆராதனையிலே, கர்த்தரை துதிப்பதில், வசனத்தை வாசிப்பதில், டெய்லி 3 வேளை ஜெபம் பண்ணுவதில், டெய்லி வசனத்தை தியானிப்பதில் நீ ஆவியில எப்படி இரு? அல்லேலூயா. அனலமின்றி குளிருமின்றி இருந்தால் கர்த்தர் என்ன செய்வாரா? வாந்தி பண்ணி போடுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க தேவன் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகையினாலே இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்கு ஒரு மனுஷன் வந்து இயேசுடைய சமூகத்தில் சொல்லுகிறான், என் பிள்ளை ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ஆவியினால என் பிள்ளை அலக்களித்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னா, அடிக்கடி அக்னியில போகுது, அடிக்கடி தண்ணீர்ல விழுகுது. அல்லேலூயா. அடிக்கடி மரணத்தை சந்தித்து வந்து கொண்டே இருக்கு. என் பிள்ளைக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து முறையிடுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப அனலாய் இராவிட்டால், தேவ சமூகத்தில் அசதியா இருந்தா, பிசாசானவன் உன்னை என்ன செய்வானா? மரணத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிசாசானவன் வழி நடத்துகிறவனா இருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவதில் ஜாக்கிரதையா இருங்க. சத்தியத்தை சொல்லுவதில் ஜாக்கிரதையா இருங்க. மற்ற இடத்துல சத்தியத்தை சொல்லும் பொழுது எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க.
இந்த ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்க ஆவி அணைஞ்சு போக கூடாது. அல்லேலூயா. பாருங்க, வெளியே இருக்க மரம் நல்ல செழிப்பா இருக்கும். அந்த மரம் எதனால செழிப்பா இருக்குன்னு கேட்டா, வேர் என்ன செய்கிறது? வெளியே தெரியுதா? வேறு இல்லை, வேறு வெளியே தெரியாது. ஏன்னா வேறானது ஆவியிலே உள்ளான பூமிக்குள்ளாக எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறோ அங்கெல்லாம் அந்த வேறு படர்ந்து போகிறதுனால தான் மரம் எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எந்த மனுஷன் உள்ளான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறானோ அவனுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல். அல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? நீங்க நல்ல ஸ்தானத்துல வரணுமா? நீங்க செழிப்பை பார்க்கணுமா? உங்க வேர் எதுல இருக்குன்னா ஆவியில இருக்கணும். அல்லேலூயா. நான் எதுல இருக்கணும்? ஆவி. அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், அந்தரங்கத்தின் பார்க்கிற பரமபிதா. எதை பார்க்கிறாரா? இந்த பில்டிங் வெளியே பார்க்க எவ்வளவு ஷோவா இருக்கு. இதை நம்ம வெளியே பார்க்கிறோம், ஆனா அஸ்திவாரத்தை என்னன்னு செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த அஸ்திவாரம் உறுதியா இருக்கிறதுனாலதான் நம்ம வெளியே இவ்வளவு அழகான ஒரு கட்டடத்தை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் உங்க லைஃப், உங்க அஸ்திவாரம், உங்க வேர் எதுல இருக்கணும்னு கேட்டா கர்த்தருக்குள்ளே உண்மையா இருக்கணும். அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்க லைஃப் எப்படி இருக்குமா? அழகா இருக்கும், செழிப்பா இருக்கும், பச்சையா இருக்கும், கனி கொடுக்கிற மரமா இருக்கும். இந்த வேர் கெட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த மரம் என்ன செஞ்சிடும்? ஜாக்கிரதையாயிருங்கள். 2025 ஆண்டு உன் வேர் ஆவியிலே ஸ்திரப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ஆவியிலே ஸ்திரப்படல அப்படின்னா நீ என்னதான் உன் முகத்தை உன் உடைய அலங்கரித்தாலும் அல்லேலூயா அது வீண். உங்க வேர் எப்படி இருக்கணும்? ஆவியிலே அனலா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம், தீமோத்தேயுவிற்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்கள் மேலே யாருடைய கரம் இருக்குது? கர்த்தருடைய கரம் இருக்குன்னு சொல்றவங்களா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கு, தீர்க்க தரிசன கரம் இருக்கு, வல்லமையின் கரம் இருக்கு, கிருபையின் கரம் இருக்கு. நீ எப்படி இருக்காத? அல்லேலூயா. அசதியா இருக்காத. தேவனுடைய வல்லமை உங்க மேல இருக்கு, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்கு. நீங்க அசதியாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த வல்லமையை இழக்கக்கூடும். நீங்க உண்மை உள்ளாத இருப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்க தரிசன கரம். பாஸ்டர் உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றாருல, அது ஒரு blessing. ஆமென். நிறைய பேர் என்ன செய்வதில்லை? blessing என்ன செய்யறதில்ல, வாங்குறதில்ல. இந்த வருடத்திலிருந்து blessing வாங்குங்க. வேதம் சொல்லுது பாருங்க, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் அல்லேலூயா தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஊழியரிடத்துல நீங்க பிளஸ் வாங்கும் பொழுது அது என்ன செயல்படும் கேட்டா வரமாய் தீர்க்க தரிசனமாய் செயல்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுங்க? அசதியாயிராத. ஆமென். அசதியாய் இருப்பாய் என்றால் உன் வரத்தை நீயே இழந்து விடுவ. அசதியாயிராத. உண்மை உள்ளவனாய், ஆவியிலே பலப்பட்டவனாய், தேவ சமூகத்துல அசதியாய் ஊழியம் செய்யாதவனாய், உற்சாகமாய் அனலாய் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆண்டு கர்த்தரினை இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மேலே ஊற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இரண்டாவது நான் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 29வது அதிகாரம், 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 16வது வசனம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். இரண்டாவது, முதல்ல நீங்க அசதியா இராதீங்க. இரண்டாவது, நீங்கள் உங்கள் உள்ளான இருதயத்திலே காணப்படுகிற அசுத்தத்தை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் நீக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட உட்புறத்திலே பிரவேசித்து. உள்ளத்துக்குள்ள கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மனுஷன் எதை பார்க்கறான்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ உள்ளான இருதயத்தை எதை பார்க்கறாரு? எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தை பார்க்கறாரு. இந்த உள்ளத்துல இருக்கிற அசுத்தத்தை நீ என்னைக்கு நீக்கி போடுகிறியோ அன்றைக்கு தேவன் உன்னை உண்மை உள்ளவன் என்று கருதி ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உன் இருதயம் எப்படி இருக்கு? அசுத்தமா இருக்கு, அழுக்கா இருக்கு. வெளியே நான் கை கொடுக்கிறேன், ஆனா உள்ள எப்படி இருக்கு? ஆமே. வெளியே நான் கொஞ்சம் பேசுறேன், ஆனா உள்ள எப்படி இருக்கு? வெளியே நான் சந்தோஷமா உங்களை பிளஸ் பண்றேன், ஆனா உள்ள எப்படி இருக்கு? கர்த்தரதை மாற்ற சொல்லுகிறார். இந்த ஆண்டு அதை சுத்தமாக்க கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு அதை இருதயத்தை விட்டு விளக்க சொல்லுகிறார். உண்மை உள்ளவனாய் தேவ சமூகத்திலே நீ நிற்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? மாறுபாடு உள்ளவனாகவே. மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கக்கூடாது. உள்ள எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வருகிறதை தாமதமான பொழுது என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. அவங்க இருதயம் கர்த்தர் மேல இருக்கிறத விட்டுட்டு எங்க போயிருச்சு? அந்நிய தெய்வத்தை. அல்லேலூயா. கன்றுக்குட்டி மேல போயிருச்சு. தனக்கே ஒரு சிலையை உண்டாக்கி தனக்கே ஒரு ஆராதனை செலுத்தி தேவன் உண்மையாய் நடத்தி வந்த தேவனை மறந்து உலகத்தோடும் உலகத்தில் உள்ளவைகளோடும் தங்கள் ஆராதனை செலுத்தினபடினாலே ஒருவரை ஒருவர் மாண்டு செத்து போனார்கள். வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியல? வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியல? சுதந்தரிக்க முடியல. அல்லேலூயா. கடந்த ஆண்டு எதெல்லாம் சுதந்தரிக்காம போச்சோ, கடந்த ஆண்டு எதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளாம போச்சோ, இந்த ஆண்டு தேவன் உனக்குன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன் உள்ளான கசப்ப, உள்ளான அழுக்க, உள்ளான காரியத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே எடுத்து போடுவாய் என்றால் கர்த்தர் உன் பேரிலே மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். நடக்கும் சொல்றவங்கெல்லாம், என் இருதயத்தின் கசப்பு வெளியே போகட்டும், என் இருதயத்தில் அழுக்கு வெளியே போகட்டும். அல்லேலூயா. இருதயத்தில் அழுக்கோட, இருதயத்தில் பாவத்தோட ஒரு காலம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க மாம்சமான ஆராதனை வேண்டாம். இருதயத்தில் அழுக்கோடு நீ என்னதான் கோடி கோடியாய் தெய்வங்களுக்கு படவேடுகளை செய்தாலும் அது தெய்வம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள போவதே அல்ல. இருதயத்திலே அழுக்கு, இருதயத்திலே கசப்பு, இருதயத்திலே பாவம், இருதயத்திலே வஞ்சகம், இருதயத்திலே கெடுதல், இருதயத்திலே அமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தரை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது. அமே கர்த்தரை இன்னைக்கு என்ன எப்படி பார்க்கிறாருன்னா, உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன், பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமே. ஏன் பரிபூரணம் இதுவரைக்கும் நான் பெறல? இருதயத்துல இன்னும் எதை தூக்கி எறியல? அழுக்கு இருக்கு. அழுக்கு சொல்லுங்க, நான் தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. விபச்சாரத்தை தூக்கி எறிகிறேன்,
வேசித்தனத்தை தூக்கி எறிகிறேன், கெட்ட வார்த்தையை தூக்கி எறிகிறேன், கெட்ட எண்ணத்தை தூக்கி எறிகிறேன், தேவையில்லாத காரியத்தெல்லாம் என் இருதயத்தை விட்டு என்ன செய்கிறேன், நான் தூக்கி எறிகிறேன். இது தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை என்னவா மாத்த போறேன்னு கேட்டா, பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்ற. இன்றைக்கு கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உன்னை அழைத்து வந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், சுத்திகரி. ஆமே, உட்பிரவேசத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்திலே கண்ட சகலத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை விட்டு என்ன செய்தாங்க? கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கொண்டு வந்தாங்க. கொண்டு வா, இருதயத்துக்குள்ள வச்சுட்டே இருக்காத, வெளியே கொண்டு வந்து இயேசுவின் நாமத்தினால எரித்து போடு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் சுகந்த வாசனையாய் பரிபூர்ண ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் உன் வேலையை கர்த்தர் நடத்துவா. உன் கையும் பிரயாசத்தை கர்த்தர் நடத்துவா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அசதியாயிராத, வேலையில் என்ன வராத, பிள்ளைய வளர்க்கறதுல எப்படி இருக்காத, மனைய கவனிக்கிறதுல எப்படி இருக்காத, கணவனுக்கு போஷிக்கிறதுல என்ன எப்படி இருக்காத, உன் வீட்டை நடத்துவதில் எப்படி இருக்காத, அசதியாயிராதே. அசதியாயிருந்தா பிசாசானவன் கிரியை செய்ய முடியும். அசதியாயிராதே, ஆவியிலே பலப்படுவாயா, கர்த்தர் மகிமைப்படுவா. உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளை அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கிற இடத்துல நம்ம எல்லாருடைய முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு உண்மை இல்லாதவனாய் இதுவரை வாழ்ந்திருப்பேன் என்றார், இதுவரை என் ஜீவியம் இருந்திருக்கும் என்றார், இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து தேவ சமூகத்துக்கு நேராக உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் நான் சேர்த்து வைத்தாலும், எவ்வளவுதான் நான் என் குடும்பத்து மேல் அன்பா இருந்தாலும், வேதம் சொல்லு, கர்த்தருக்கு உண்மையா இருந்தியா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தியா, ஆண்டவர் ஆராதிக்கிற உண்மையா இருந்தியா, ஆண்டவரை துதிப்பதில் உண்மையா இருந்தியா, வேதம் சொல்கிறது உண்மை உள்ளவன் தான் பரிபூரண ஆசீர்வாதம். கசப்படுத்து போடுறேன், இருதயத்தில் இருக்கிற அசுத்தம் வெளியேறட்டும். இனி நான் அசதியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அசதியா இருந்ததுனால தான் நான் எல்லாத்தையும் இழந்து போனேன். அசால்ட்டா இருந்ததுனால தான் அவன் கடந்த வருடம் முழுவதும் சண்டை, பிரச்சனை, போராட்டம், சமாதானமே இல்லைப்பா. சொல்லுங்க, நீ அசதியா இருக்க மாட்டேன். ஆமென். ஒரு நிமிட கண்களை மாத்திரம் மூடி இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அசதியா இருக்க மாட்டேன். அசுத்தத்தை எடுத்து போடுவேன். அசுத்தத்தை இருதயத்திலிருந்து எடுத்துடுவேன். என்ன சொன்னேன்? முழங்கால் போட சொன்னேன். நன்றி. அசுத்தம், கீழ்ப்படியாதது, வசனத்தை கேட்காதது, என்னதான் கேட்கல, எடுத்து போடு வெளியே. வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நன்றி. அசுத்தத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர். அசதியா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, சோம்பேறியா இருக்காத. இந்த வருடத்தில் எப்படி இருக்காத, சோம்பேறியா இருக்காத. சோம்பேறியா இருந்தா கர்த்தர் மேல பிரியப்பட மாட்டார். சோம்பேறியா இருந்தா தேவ ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நன்றி. உண்மை உள்ளவனா கர்த்தர் பார்க்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால அசுத்தம் வெளியே போகட்டும்னு சொல்லு. அசுத்தம் வெளியே போகட்டும்னு சொல்லு. அசுத்தம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. அசுத்தம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. அசுத்தம் வெளியே போகட்டும். அசதி வெளியே போகட்டும். எப்ப பார்த்தாலும் சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் சோம்பேறியாவே இருக்கிறேன். என்னால ஒரு காரியத்தை எளிமையா செய்ய முடியல, என்னால எந்த காரியத்தையும் துரிதமா செய்ய முடியல, என்னால எந்த காரியத்தையும் சடுதியா
செய்ய முடியல. எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள சோம்பேறி ஆவி அலக்கழித்து கொண்டே இருக்கிறது. சோம்பேறி ஆவி என்ன தூங்க வைத்து கொண்டே இருக்கிறது. சோம்பேறி ஆவி என்ன படுக்க வைத்து கொண்டே இருக்கிறது. சோம்பேறி ஆவி என்ன செயல்படாம விட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு எனக்குள்ள இருக்கிற எல்லா சோம்பேறித்தனத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வெளியே ஏறுவதாக. அசதியாராத நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணு. காலையில் எத்தனை பேர் வெள்ளனை எந்திரிக்கிறீங்க? ஆமா, வெள்ளனை எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு விடிய காலை 8 மணி 7 மணி யாருக்கு? அசதியா இராத. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஆமே, காலையில் அவருடைய கிருபையை பாருங்க. காலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அசதியா இருக்காதீங்க. இனிமேல் அசதியா இருக்காதீங்க. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அசதியா இருக்காத. கர்த்தருடைய உண்மை உள்ளவன் என்று இந்த நாள் வரைக்கும் அக்கினியிலே போடாதபடி என் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அசதியா இராத. ஜெபம் பண்ணு. ஜெபத்துல தரித்திரு. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு, அந்தரங்கத்தை பார்க்கிறாரு. நீங்க எப்படி வெறுப்போடு உட்கார்ந்திருக்கியான்னு பார்க்கிறாரு. என்ன திட்டிகிட்டே உட்கார்ந்திருக்கியான்னு பார்க்கிறாரு. ஆமே, பிடிக்காம உட்கார்ந்திருக்கியான்னு பார்க்கிறாரு. கர்த்தரை துதிக்க முடியாம உட்கார்ந்திருக்கியான்னு பார்க்கிறாரு. அசதியா இராத. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு. மனிதனுக்கு ஆராதனை அல்ல, மனிதனுக்கு துதி அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கே இன்றைக்கு நீ அறிக்கை செய்வாய் என்றால் பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் பரிபூரணம் தொடரும். இந்த ஆண்டு முழுவதும் திருப்தி தொடரும். இந்த ஆண்டு முழுவதும் மீதம் எடுக்க என் ஆண்டவர் கிருபை செய்வார். நம்பிக்கை. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாத்துவாரு. இந்த 2 காரியத்தை மாத்திட்டேன்னா நீ விரும்பினதை கர்த்தர் உனக்கு தருவாரு. எந்தெந்த காரியம் எல்லாம் போராட்டமா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எளிதா கர்த்தர் மாத்துவாரு. எந்தெந்த காரியம் எல்லாம் சிக்கலா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எளிதா மாத்துவாரு. எந்தெந்த காரியம் எல்லாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா அவருக்கு இவை எல்லாமே லேசான காரியம். கர்த்தர் மாற்றுவார். மாற்றுங்கப்பா. அசதிகளை மாற்றுங்கப்பா. நன்றி. அசதியை மாத்து. இந்த ஆண்டு எல்லாத்திலும் சுறுசுறுப்பா ஊழியம் செய்யணும். சுறுசுறுப்பா என் குடும்பத்தை நடத்தணும். சுறுசுறுப்பா வேலையை நடத்தணும். சுறுசுறுப்பா இருக்கிற கடன் எல்லாம் கட்டணும். சுறுசுறுப்பா நான் ஓடணும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு ஓடி வரேனப்பா. ஐக்கியத்துல கலந்து கொள்ள ஆண்டவரே. ஆவியிலே பலப்படணும் ஆண்டவரே. என் ஆவி அமைஞ்சதா இருக்க கூடாது. என் ஆவி அனல் உண்டதா இருக்கணும். அசுத்தங்கள் வெளியேற உள்ளவர்களாய் மாற்றுங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நீங்க மாத்திரம் கிருபையே. மாறாத உங்க கிருபைதா என்னை கடந்த வருடம் முழுவதுமே உங்க கிருபைதா உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய ஆமே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்ன உருவாக்கின கிருபை. சொல்லுங்க, கிருபையே. கிருபையே மாறாத
இந்த 2025 ஆண்டு முழுவதுமே இந்த முதல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் முடிய எங்க பிள்ளைகளுக்கு அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, சிறு பிள்ளைகளுக்கு அப்பா, எங்க வேலையில, எங்க பிசினஸ்ல, என் கையும் பிரயாசத்துல, நான் போகிற இடமெல்லாம், நான் செய்கிற காரியமெல்லாம், ஆமே, எங்க ஊழியத்துல உங்க என்னை தாங்குகின்றது, என்ன நடத்துகின்றது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, ஆமென். கிருபை, கர்த்தர் கிருபையை தந்து இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? கர்த்தர் நடத்துவான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு நின்று இந்த வேளையிலே நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது மைக்காங்க கொடுங்க, நாம் காணிக்கை செலுத்தி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கதான